ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரூட் அப்படின்னு ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லெட்ஸ் கெட் டு கேம் ப்ளே வீடியோ. எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா என்ன தெரியல. ஸோ கைஸ், ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமில் வந்து நான் லெவல் சொல்லிட்டு இருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா லாண்டு பார்த்தேன் இங்கே இருக்கேன். இப்போ எப்படின்னு தெரில, நான் எப்படி இங்கே இருந்தேன்னு எனக்கு தெரில. ஸோ இந்த கேம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிடுறேன். நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஐலாண்டில் இருப்போம். நான் அந்த ஐலாண்ட்லேருந்து இப்போ ஜங்கிள் ஐலாண்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு எப்படி தான் எனக்கே தெரில. ஸோ நான் திரும்பி அந்த ஐலாண்டுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி எனக்குள்ள பிளாக் ஃப்ரூட் இருப்பேன் லைட்டாக. ஓகே, அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் ஓகேவா. இப்போ வந்து பிளாக் ஃப்ரூட்டு கஜான் இருக்கானா ரேண்டம் புட். இங்கே வந்து நம்ம லெவல் 50 பண்ணால் தான் அன்லாக் ஆகும். ஓகே, இந்த கொஸ்டின் இருக்கானா அந்த கொஸ்டின் இருக்குல்ல, நான் கிளிக் பண்ணி மங்கீஸ் வேஸ்ட்டு நம்ம கொர்லாக்கி சண்டை போடுவோமா இல்லை மங்கி சண்டை போடுவோமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கொர்லா கிங்கு கொடுத்துட்டா என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா கொர்லாஸ் தான் கொடுத்துருக்கேன். கொர்லாஸு நான் மங்கீஸ் டம்மி பீஸ் எனக்கு தெரியும், ஏன்னா கொர்லாஸ் சண்டை போடணுன்னு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொரில்லாஸ் வந்து இங்கே இருக்காது கைஸ் ஓகேவா. நம்ம வந்து இங்கேக்குள்ள மங்கீஸ் தான் இருக்கும். ஸோ கொரில்லாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருங்க நான் காட்டுறேன். ஸ்பீடாக போயிட்டுருக்கேன் நான். ஐயோ வேணா அடிக்கிறேன் கைஸ். இது கைஸ் வந்தாச்சு மாதிரி தான் கைஸ் கொரில்லா ஓகேவா. இப்போ இந்த கொரில்லாஸ் இருக்காங்க, அந்த கொரில்லாஸ்லாம் அடிக்கணும். நம்ம லெவல் 20 நம்ம வந்து லெவல் 18 தான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். மொத்தம் 8 அடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்தோன்னா அவங்க வேகமாக கிரைண்டிங் ஆகும். இந்த கேம் ஃபுல்லாகவே கிரைண்டிங் தான் ஆகும் ஓகேவா. இந்த கேம் ஃபுல்லாக நம்ம கிரைண்டிங் தான் கேமு. கிரைண்டிங் மட்டும் தான் கேமே ஓகேவா. அப்புறம் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, அடிப்போம். அது போட்டு சாத்தியாச்சு. ஓகே, அப்பப்போ அந்த குயிக் டேக்கிள் கிரவுண்டு ஸ்மேஷ்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணி தான் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே இருக்கேன். அவனை அடிக்க முடியுமா என்ன ட்ரை பண்ணுவோமா? முடியலையே. கைஸ் என்ன இவ்வளோ அடிச்சா சாக மாட்டேன். பாயிலே ஃபஸ்ட்டு கைஸ் ஆனால் போய் முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்சது. ஸோ ஓகே, நம்ம வந்து கொர்லாஸ் அடிச்சுட்டு ஃபஸ்ட் 4 கொரில்லா அடிச்சு கொஞ்சம் லெவலப் பண்ணிட்டு நம்ம கொர்லா கிங் அடிப்போம் கைஸ் ஓகேவா. கைஸ் எங்கள் கசன் சொன்ன கசன் கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கேன். எங்கள் கசன் வந்துட்டாங்க கைஸ். ஆனால் எங்கள் கசன் இங்கே வர மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி அடிப்போம் நம்மன்னு பார்ப்போம். போடு சாத்து, தூக்கி போட்டு சாத்து ராயாரான்னு சொல்லிட்டு சாத்து தான் சாத்திட்டு இருக்கோங்க ஓகேவா. ஸோ கைஸ் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோக்கு சும்மா வேறு மாதிரி சப்போர்ட்டு கைஸ். சும்மா 160 வியூஸ் போயிருந்துச்சு. ஆனால் நம்பவே முடியல கைஸ். நான் அவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் நான் சிம்ஃபார் மணி அந்த கேமுக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இவ்வளோ சப்போர்ட் கிடைச்சது ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கவே எவ்வளோ சப்போர்ட் வரும்னு. பட் தேங்க்ஸ் கைஸ் ஓகேவா. ஸோ அதே மாதிரி பார்க்குறாம வீடியோ எவ்வளோ போய் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அதான் கைஸ் நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் மட்டும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆனில் அப்படின்ட்டு லைக் பண்ணி நம்ம சேனலில் இருக்க வீடியோ டெய்லி எல்லாத்துக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருவாங்க கைஸ் ஓகேவா. ஜம்பை போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வருவோம். ஸ்டாட்டிக் இருக்குது. ஸ்டாட்டிக் நம்ம ப்ளஸ் பண்ணலாம். ஃபுல்லாக மிலியே ப்ளஸ் பண்ணுறோம்னா டிஃபென்ஸ்க்கு இல்லை பாயிண்ட்டு. சும்மா கொஸ்ட் முடிக்க தான் கொடுப்பாங்க நமக்கு பாயிண்ட்டு. ஸோ நானே இந்த மிஷின் அடிக்கலான்னு இருக்கோம். ஸோ ஐயோ நீ முடிச்சானே என்ன கைஸ் நம்மளை எப்படி அடிக்கிறாங்க. இங்கே ஸ்பிவிடி டிசேபிள் ஆகிடுச்சான். நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு என்ன அவ்வளோதான். இங்கே இந்த இருக்கேன். அவன் அடிப்போம். போட்டு சாத்து, தூக்கி போட்டு சாத்து ராயான்னு. ஐயோ என்ன சாத்தேன் நானே. இங்கே ஓவர் பவராக யூஸ் பண்ணி அடிக்கணும். ஓகே சூப்பர். இந்த பவர் யூஸ் பண்ணிட்டு ஓடி குயிஸ் ஜஸ்ட் மிஸ். நானே என் தம்பி மாற்றி அடிக்கலான்னு இருக்கோங்க. ஸோ மாதிரி அடிச்சோன்னு வச்சுக்கோங்க. 2 இதுக்கும் கொர்லா கிங் அடிச்சிடும் ஈஸியாகவே. ஸோ ஈஸன் போடு. ஐயோ கொண்டுட்டாங்க ஈஸி. என் தம்பி கொஞ்சம் அடிக்காமல் சொல்லியிருக்கேங்க ஈஸ் ஓகேவா. நம்ம என் தம்பி போட்டு தர முடியாது, அதனால தான் ஈஸ். இங்கே எப்படி என் தம்பி அடிக்க மாட்டேன். என் தம்பி ஹெல்த் கம்மியாக இருக்கு, அடிக்க மாட்டேன். அடுத்த கைஸ் 6 லெவல் கைஸ் நமக்கு வந்து கொஸ்டும் முடிஞ்சிருச்சு. லெவலப் ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து இன்னொருத்தர கொர்லா கிங்கோட கொஸ்ட்டு வாங்கிட்டு நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ வந்து கரெக்டாக இருந்தால் திரும்பி கொஸ்ட்டு தான் நம்மளை போக சொல்கிறாங்க. கொஸ்ட்டுக்கு அப்பப்போ காம்பஸ் போகணும் கைஸ் ஓகேவா. கொஸ்ட்டு முடிச்சுட்டு காம்பஸ் நமக்குங்க. ஓகே, எப்போ காம்பஸ் ரொம்ப தூரம் இந்த இடத்துக்கு வராமல் வேறு இடத்துக்கு காட்டுதோ அங்கே அப்போ தான் நம்ம வேறு ஐலாண்டு போகணும். மற்றபடி வேறு ஐலாண்டு போகக்கூடாது அதுக்கடுத்து. ஸோ இப்போ வந்து இங்கே ஏன் கைஸ் நான் வந்துட்டுருக்கேன் ஓயாமல். இங்கே வாங்க ஃபஸ்ட்டு இன்னும் ப்ளஸ் பண்ணி போவாங்க. டிஃபென்ஸ் ப்ளஸ் பண்ணுவோம். 20 நிமிஷம் கேட்டு வாங்க வேஸ்ட்டு. நம்ம போவோம் வாங்க. ஐயோ இது இங்கிலீஷ் அப்போ நம்ம இப்படி தான் போகணும். ஓகே இப்போ இப்படி போகணுமா. சலிச்சு போனால் முடிஞ்சு. கொஸ்ட் இருக்காங்க. ஓகே கொஸ்ட் வாங்கிட்டு திரும்பியும். ஸோ பார்த்தீங்கன்னா கொர்லா கிங் இன்னும் ஸ்பான் ஆன மாதிரி தெரில, அதனால தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ கொர்லா கிங் ஸ்பானே ஆக மாட்டேறாங்க. சின்னானே தெரில கைஸ். ஸ்பான் ஆனால் வேகமாக கொஸ்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஐலாண்டு போக முடியும். என்னானே தெரில. சிவகா கொஸ்டம் கொர்லா அப்படி அடிச்சுட்டு இருப்போம். ஸோ தான் கொர்லா கிங்க வருவேன் வேமா. ஸோ கொர்லா கிங்க மீட் இருக்கேன். இன்னும் வரமாட்டாங்க ஈஸவே. ஸோ இன்னும் கொஞ்சம் இது இருக்குது. டிஃபென்ஸுக்கு போட்டாச்சு கைஸ் ஓகேவா. இப்போ வந்து ஹெல்த் நமக்கு நிறையா இருக்கும். பட் ஹெல்த்து ரொம்ப கம்மியாக நமக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஃபுல் ஆகிடுச்சு ஹெல்த்து. ஸ்லோவாக பண்ணணும் நிறையா கேட்குறாங்க. எங்கே சொல்லல திரும்பி கிங்காக டாப்பில் கொர்லா கிங்கு.
ஸோ அதனால் திரும்பி நான் அடிச்சு நம்ம கிரைண்டிங் பண்ணி நெக்ஸ்ட் ஐலாண்ட்லாம் நல்லா கேஸ் இந்த கேம் ஆனால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நான் எல்லாரும் இந்த கேம்லாம் வச்சுருக்கேன். என்னன்னே தெரியல இந்த கேம் அப்படி என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க என்ன இருக்குன்னு. எனக்கு ஒன்றும் தெரியல. பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து இதுக்குன்னு சொன்னாங்க. பிளாக் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்றாங்க. நம்ம இருக்காங்க இந்த கேமில். சரியா எனக்கு அந்த கேம் எவ்வளோ ஃபுல்லாக தெரியாது. ஃபுல்லாக எனக்கு காசு விட்டு எனக்கு தெரியாது. ஓகேவா. ஸோ என்ன பண்ணணும் நான் அங்கே தான் கேட்பேன். நீ தான் சொல்லணும் உங்கீஸ். ஓகேவா. மறக்காமல் அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. எங்கேஸ் பக்கத்தில் போனால் நான் அடிக்கிறேன் போடு குயிக் டேக்கிள். இப்போ வந்து இன்னொரு கிரவுண்ட் ஸ்மாஷ். ஐயோ ஊரா ஜஸ்ட் மிஸ். ஸோ கொண்டுட்டான்டா. ஆனால் நம்ம அடிச்சாச்சு கேஸ் குர்லா கிங் அடிச்சு நம்ம level 30 தான் சொல்லி level 30 வேறு லெவல். நியூ குவஸ்ட் ஆமாம் கைஸ். நியூ குவஸ்ட் அவைலபிள் அப்படின்னு கேட்டாங்களே. ஸோ வாங்க திரும்பி போய் கொஸ்ட் அவைல் பண்ண அப்படியே அந்த கொஸ்ட்லாம் சொல்லுவாங்க. வாங்க கொஸ்ட்டுக்கு போவோம். இவன்கிட்ட போய் கொஸ்ட்டு பண்ணுவோம். கொஸ்ட்டு ஓஹோ குரிலாவா குர்லா கிங்கு. ஓகே ஸோ இல்லை நம்ம வந்து அங்கே போத்தாலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் குர்லா கிங்கை நான் கொடுத்தனால நான் என்ன சொல்லியிருக்கேன். இங்கே கத்தி வாங்கலாங்க இங்கேக்குள்ளே இருந்தாங்க இங்கே நம்ம ஸ்பான் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ குர்லா கிங் அடிச்சா தான் நமக்கு இது முடியும். அப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போக முடியும். ஸோ இருங்க ஃபஸ்ட்டு ஏதோ கத்தி வாங்கலாம்னு சொன்னாங்க. என் தம்பி சொன்னாங்க இங்கே ஏதோ கத்தி இருக்கான். கத்தி பிளாக் சூட்லாம் இங்கே வாங்கலாமா வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கேக்குள்ளே நான் டாக் கேப்டன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ சாட்டினா தான் எதுவுமே இல்லை பெருசாக. பார்த்தீங்கன்னா பிளாக் சூட் இருக்கேன் டீலரு. இவன் என்ன வாங்கலாம் கொடுக்க மாட்டேன் அப்பாவே. சும்மா கடக்குமா எடுத்துக்கின்றேன். கட்டி வந்துச்சு கண்டினியூ கொடுத்தா வாங்க முடியுமா கைஸ். இது ராக்கெட் நம்மகிட்ட வந்து 24,000 இருந்துச்சு. இப்போது ஸ்பின்னு வாங்குவோமா நம்மகிட்ட 14,000 இருந்துச்சு எனக்கு 14,000. ஸோ ஸ்பின்னே வாங்கிக்குவோம் வாங்க. இதோ பிளாக் சூட் நேமா எனக்கு அப்படியே தெரில என்னென்னு தெரில. கரெக்டாக நம்மகிட்ட இருக்குது 7,000 கிட்ட இப்போ இருக்குது. ஓகே இப்போ வந்து என்டர் தேவலாங்க இல்லைன்னா போக முடியாது கைஸ்ங்களா. எதுக்குன்னே தெரில என்னே தெரில விடுங்க. ஓகே நம்ம வந்து இப்படி போய்க்கு திரும்பி நெக்ஸ்ட்டு வேறு ஐலாண்டுக்கு போவோம். ஸோ திரும்பி நெக்ஸ்ட்டு அங்கிட்டு ஒரு ஐலாண்டு இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு போய் பார்த்துட்டோன்னா தெரிஞ்சிடும். இது மிடில் டவுன் தான் இந்த ஐலாண்டு பேர். பார்த்தீங்கன்னா தெரில எனக்கு ஒன்றுமே. அந்த ஐலாண்டில் ஏதாச்சும் இருக்கேன் பார்த்தா அவங்களுக்கு அடிக்க முடியும்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக ஒன்றும் இல்லை. தெரியல இங்கே யாருமே இருக்க மாதிரி தெரில. ஐயோ எடுத்து ஜஸ்ட்டு மிஸ் செத்துருப்பேன் கொஞ்சம் இருந்தால். பிளாக் ஃப்ரூட் டீலர் ஸ்வாட் டீலர் ஸ்வாட் வாங்கிடலாமா. ஸ்வாட் வாங்க முடியுது இங்கே நல்லா பிளாக் சூட் இருக்காண்ணே பாப்பமா. என்ன பிளாக் சூட் இருக்குது இங்கே ஏதாச்சும். ஸ்பின்னு தான் இங்கே இருக்குது. ஸ்பின்னு வாங்கி வச்சுக்கோமா. சும்மா பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கோமா. நன்றி கீஸ். ஸோ அங்கே ராக்கெட் இருக்குது கீஸ். ராக்கெட்டு தான் இருக்குது. இன்னொன்று வாங்கி விஷம் பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கோமா நம்ம. ஸோ அங்கே வாங்குவோம். என்ன கீஸ் கேட்குறாங்க. ஸ்பின்னை கீழே போட்டுட்டு தான் ராக்கெட் எடுத்துக்கணுமா. வாய்ப்பில்லை தம்பி போங்கப்பா. நான் தேவையில்ல 7,000 கொடுத்து வேஸ்ட்டாக போகணும். இப்போ நான் என்ன பண்ணுறது கீஸ். நான் கைஸ் நம்மளே இப்போ சங்கடப்படுத்துகிறேன் கைஸ். சரி ஓகே இங்கே ஹோம் பாயிண்ட்லாம் செட் பண்ணணுமா என்ன. செட் பண்ணியாச்சு. ஓகே இது வந்து புது ஐலாண்ட் மாதிரி இருக்கு. நல்லா கொஸ்ட்டு பார்த்துட்ருக்கேன். ட்ரெயினிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. level 0. ஓ கைஸ் தான் கைஸ் ஃபஸ்ட் ஐலாண்டு கைஸ் தான் கைஸ் ஃபஸ்ட் ஐலாண்டு. அட பாவிகளா இங்கே இருக்கிறா அப்புறம் நான் வந்தேன். ஸோ சார் இங்கே இப்போ செத்தாலும் நாங்கள் போக முடியாது. இப்போ நான் அங்கேயும் இப்போ வந்து அங்கே வரைக்கும் போகணும். ஸோ கைஸ் வந்தாச்சு கைஸ். இங்கே ஒரு இங்கே வசூட்டாக இருந்தாச்சு. ஸோ இங்கே மங்கி கிங் இருக்கேன். அவனை போட்டு அடிக்கலான்னு வந்துட்டுருக்கேன். நீ போட்டு அந்த அடிக்கிறேன். என் தம்பி வர மாட்டேங்க இன்னும். என் தம்பி வெளியே இருக்கேன் கைஸ். வேறு ஒரு ஐலாண்டில் இருக்கேன். அவனும் ஸ்வாட் வாங்க எந்தெந்த தெரியாமல் என்னை கூட்டு போய்ட்டு அவன் என்னை விட்டு போயிட்டேன். அதனால் ஸ்வாட் வாங்காமல் போயிட்டான். என்னமோ ஒன்று. ஸோ மங்கீஸ்லாம் அடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் பாயிண்ட் செஞ்சுருவோம் கைஸ். ஃபஸ்ட்டு ஹோம் பாயிண்ட் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு செட் ஹோம் பாயிண்ட் அக்செப்ட்ரா கொடுறா. கொடுத்துட்டேன். ஓகே சொல்ல இங்கே இருந்தாச்சு. சூப்பராக இப்போ அடின்னு அடிச்சுட்டு இருக்கேன். வேணா போட்டு அட்ரா சாவுடா. கைஸ் ஃபஸ்ட்டு வேறு ஒரு இது ரெக்கார்டு ஆன் பண்ணியிருந்தேன். இப்போ வேறு ரெக்கார்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ரெக்கார்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ தான் புதுசாக இந்த ரெக்கார்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இந்த ரெக்கார்டோட குவாலிட்டி. ஸோ அடிப்போம் போட்டு தாக்குன்னு அடிச்சிட்ருக்கீங்க நானும். இனிமேல் நான் இங்கே இந்த இது வேஸ்ட்டு குயிக் கேட் தான் கொடுக்கணும். குயிக் கேட்கலே போச்சு நீ போட்டு சொல்லிட்டேன். நம்ம வந்து திரும்பி வந்துட்டு அடிச்சிட்ருக்கீங்க கஷ்டப்பட்டு. ஸோ சேட்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு அங்கே ஒரு அடியாட்டு அடிச்சிட்ருக்கேனே பிடிச்சி அடிக்காதா அடி. நீ என்ன ஐஸ் அடிக்கிறாங்க இப்போ. சூப்பா நாங்கள் ஐஸ் என் கூட சண்டைக்கே நான் வரலாம். இதெல்லாமே அடிக்கிறேன் ஐஸ். ஸோ குர்லா கிங் இருக்கான். நம்ம வந்து இதுக்கு இங்கே நிமிஷம் அடிப்போம். வந்து அடிச்சுட்டு அப்படியே அங்கிட்டு போவோம். குர்லா கிங் அடிப்போம். முக்கிய கீஸாச்சு பாயிண்ட்டு எஸ் பிளாக் சூட் இருக்குது. நான் பிளாக் சூட் யூஸ் பண்ண தான் வந்திருக்கேன். மேலே காட்டன் யூஸ் பண்ணுங்க பிளாக் சூட்டை. வேஸ்ட்டாக பிளாக் சூட்டு பாவிலண்ணா கைஸ். பவரை பண்ணால் தான் கைஸ் பிளாக் சூட்டு யூஸ் போல கைஸ். ஸோ பவரை பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை. பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை கிடையாது. அதெல்லாம் வந்து ஸோ அடிப்போம் வாங்க. இன்னும் ஈஸா நம்மள அடிக்கிறான் அவன். இவனை நம்ம அடிப்போம் தான் அவன் நம்மள அடிக்கிறான்.
நான் டி அப்பா டி ஓடுறா கைப்பில் கைஸ் அவனை வந்து நம்ம தசை திருப்பி தான் கைஸ் அடிச்சாகணும். அப்போ தான் நம்மளால் கேம் அவனை அடித்து முடிக்க முடியும். கேம் உனக்கு குவிக் டேக்கிள் முடிஞ்ச அளவுக்கு குவிக் டேக்கிள் கொடுத்து அடிச்சு கைஸ் அவனை. நம்மளை முடிச்சு விட்டான். சரி திரும்பி போகணும் வாங்க. என்ன பண்ணுறது 15 யூ ஹேவ் அண்டு 15 மினிட்ஸ் நம்ம காட்டுறாங்க வந்துட்டு போது. நம்ம ஒன்று என்னடா டே என்னைய வேண்டாம் அடிக்கிறீங்க சண்டைக்கே நான் வரலடா போங்கடா. ஓகே சார் நான் அடிச்சு கைஸ் பார்த்தீங்கன்னா என்னமோ புதுசாக ஒரு அப்டேட்னு போட்டு காட்டுறாங்க சார். நம்ம கொர்லா கிங்கு என்னமோ போட்டிருக்காங்க. இனிமேல் ஒன்றுமே புரியல எனக்கு. கொயிலா லெவல்னு போட்டு ஒய் 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 ஒய்னு வச்சுருக்காங்க. அது என்னென்னு எனக்கு தெரியல. நல்லா விட்டுருங்க. இந்த ஏத்தன் சிஎஸ்கே அங்கே சண்டை போட முடியாது இப்போதைக்கு நம்மளால். சரி நம்ம இந்த கொர்லா கிங் அடி மட்டும் அடிக்கவே முடியல கைஸ். எனக்கு அப்போ தான் கைஸ் இந்த இது போகும் கைஸ். எதுவும் போக மாட்டேது. நான் நிற்கிறேன் என்னடா கொர்லா கிங் இல்லை யாருன்னு தெரியல கைஸ் எனக்கும். ஆனால் பூரா அப்படி அடிச்சுட்டு இருக்கேன் கொர்லா கிங். இந்த கைஸ் இருக்கேன் கைஸ் அவன் என்னையே அடிக்காங்க கொர்லா கிங்கு. உனக்கு ஏகப்பட்ட ஹெல்த் இருக்கு. ஆனால் அவனோட டேமேஜ் அவ்வளோ இல்லை. ஆனால் அவன் பவர் பார்த்தீங்கன்னா நொறுக்கி விட்டுச்சு கைஸ். பவர் சும்மா மொத்த ஃபோனும் ஹேங் ஆகுது கைஸ் அவனோட பவரில். பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம லைட்டாக பிரைட்னஸ் குறைச்சிக்கங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ளாஷ் அப்படி இருக்குது. கண்ணு போயிடும்ல அந்தளவுக்கு ஃப்ளாஷ் அப்படி அடிக்குது. அதான் கைஸ் சொல்கிறேன். ஸோ லைட்டாக இது பிரைட்னஸ் இது குறைச்சிக்கங்க ஓகேவா. இல்லாட்டி கொஞ்சம் கூட ஓட்டிக்கங்க ஒன்றும் இல்லை. ஏன்னா ஃப்ளாஷ் ரொம்ப அடிக்குது. உங்களோட எப்படி சொல்கிறது உங்கள் ஹெல்த்து தான் நான் பார்த்துட்ருக்கேன். கண்ணு அதான் கைஸ் ஓகேவா. இது எனக்கு நான் அடிச்சு ஆகணும். அதனால தான் கைஸ் இப்போ நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி நானே எதாவது விளாட மாட்டேன். இல்லாட்டி அடிக்க மாட்டேன். நான் வாட்டுக்கு போயிருப்பேன். ஈஸ்மே அடிக்க வர மாட்டேன். ஐயோ நம்ம எப்படி அடிக்கிறான் எப்படி சாகவும் மாட்டேன். நம்மளும் அடிக்கிறாங்க கைஸ். ஐயோ ரொம்ப ஹேங் ஆகுது கைஸ். ஃபோனு வேறு லேக் சரியான லேக் கைஸ். ஸோ ஓகே பரவாயில்ல. என்னமோ ஒன்று கைஸ் மறக்காமல் நான் வீடியோ பார்க்குறேன். லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நல்லா இருப்பீங்க அதான் கைஸ் ஓகேவா. நம்ம வந்து இன்னும் இப்போ எல்லாம் போய் அடிச்சு தோசிட்டுருக்கேன். ஹெல்த் முடிஞ்சு குறைச்சாச்சு கைஸ். ரெட் வந்துருச்சு எனக்கு. ஆனால் என்ன கைஸ் அடிச்சுட்டே இருக்கேன். அந்த கொர்லா கிங் வேறு அடிக்க மாட்டேன். என்னையா தான் கட்டி அடிக்கிறேன். சாவுடா 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 சாவுடான்னு விட்டு நானும் போட்டு நொறுக்கிட்டு இருக்கேன். சாகவே மாட்டேன் செத்த பையன். அவனை முடிச்சு விட்ருனாடே. அவனை முடிச்சு விட்ருவாங்க கைஸ். சரிங்க கைஸ் கைஸ் எனக்கு ஏறுதால அவனை போட்டு ஆடுறா. ஐயோ என் வயமில் படம் அடிக்க புல்லட்டு. ஐயோ புல்லட்டுன்றேன் அடி படம் அடிக்க வயமில் எங்கடா இருக்க நீ. ஐயோ செத்துனா இல்லையா கைஸ். சம்மர் டோக்கனா எவ்வளோ போகலையா. சம்மர் டோக்கன் 400 டேய். ஸோ சேடு கைஸ் ஸோ சேடு. சம்மர் டோக்கனை கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டாங்களே. ஸோ சேடு கைஸ். இப்போ கொர்லா கிங் சாவடிச்சதும் முடியல கைஸ். இப்போ நம்ம கொர்லா கிங் அடிச்சா கைஸ் நெக்ஸ்ட் ஐலாண்டு வாஸ் போக முடியும். லெவல் 30 போதுமாங்க கைஸ் சொன்னாங்க. ஐயோ ஆட்ரா சாவுடாடே சாவுடா. சரியாக முடிச்சிட்டானே. இப்போ கைஸ் நம்ம வந்தோம்னா அதுக்குள்ளே போட்டுட்டாங்க. அவ்வளோதான் கைஸ் டென்ஷன் ஆகிடுவேன் கைஸ். நான் மட்டும் ஐயோ நான் போட்டுதான் நான் வந்து அடிக்கணும்டா கைஸ். கொர்லா கிங் காணோம். கொர்லா கிங் வரவே இல்லையா. எப்பா கைஸ் கொர்லா கிங்கே வரலையா கைஸ் இன்னும். இப்போ திரும்பி ஸ்பானாக ரொம்ப நேரம் ஆக்குவாங்க கைஸ். வேறு ஸ்பானாக இருக்குது. ஐயோப்பா எனக்கு வேறு கொஞ்சம் தான் டைம் இருக்குது. ஏன்டா அப்படி இருக்குங்க கைஸ். நம்ம ஏதோ ஃப்ரூட் கொடுத்துருக்கோங்க கைஸ். தேங்க்ஸ் சொல்லிட்டேன். ஸோ பாய் சொல்லிட்டு நான் நானும் பாய் கொடுத்துட்டேன். ஐயோ பாய் எக்ஸ்பிளைன் தெரியல. ஐயோ தப்பாக அடிச்சிருக்கீங்க கைஸ். பாய் வேறு கைஸ். பிளாக் ஃப்ரூட்டுக்கு போட்டேங்க கைஸ். இப்போ என்னன்னு தெரியல கைஸ். ஏதோ ஃப்ரூட் கொடுத்துருக்கேன் அவன் பிளாக் ஃப்ரூட்டு. ஸோ இதுனா ஏதாச்சும் ஃபைட் பண்ண முடியுமா. ஈட்டுக்கு கொடுக்குறேன். ஈட்டு பண்ண வேணாம் நவர் மைண்ட்னு கொடுத்துருவோம். ஈட் பண்ணோன்னா ஃபைட் பண்ணுவோம். அதாவது பவர் அவுட் பையன் போகலாம். நமக்கு ஈட் பண்ணோம்னா போர் ஆகும் போல். அதனால் நம்ம வந்து கொர்லா கிங் அடிக்கிறப்ப அதை ஆன் பண்ணிக்குவோம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா கொர்லா கிங் அடிக்க வேணாம். இது முடிச்சாச்சு நம்ம. அதனால் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ பைரட் வில்லேஜ்னு ஏதோ வில்லேஜ் இருக்கான். ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஸோ வந்து நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம் கைஸ் ஓகேவா. நம்மளோட பயணம் ஒரு 300 மீட்டர் இருக்கான். ஸோ அவளோட பயணம் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஓகே வந்துங்க சார் வழியா ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட் ஹோம் பாயிண்ட் இங்கே கொடுத்துருங்க. அப்புறம் வந்து கொஸ்ட்டு இருக்குங்க கைஸ். வேண்ட கொஸ்ட்டு எடுத்துன்னு இந்த ப்ரூட்லாம் போகாதீங்க. நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை ப்ரூட்டுக்கு 40 கேட்குறாங்க. பைரட்டு தான் போகணும். ஸோ பைரட்டுக்கு 30 தான் கேட்குறாங்க பைரட்டுக்கு. ஸோ இங்கே பைரட்ஸ் இருப்பாங்க. அவங்களை அடிக்கணும்னா ஃபஸ்ட் ஹீட் பண்ணிக்குவோமா கன்ஃபார்மா. ஸ்பின் டு ஃப்ளேமா சூப்பரு வேறு மாதிரி கைஸ். இது பவர் அப்படி பார்ப்போமா கைஸ். நல்லா இருக்கு கைஸ். பவர் பார்க்கவே சூப்பராக தான் கைஸ். அதான் கொஞ்சம் டெவலப் பண்ண தான் கைஸ். அவரோட பவர் ஃபுல்லாக தெரியும் நமக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் ஃபைனல் ஷாட் வந்து இதை அடிச்சு அதான் நமக்கு எடுத்து குறையும். ஐயோ கைஸ் எடுத்துருக்கேன் எதுவும் கைஸ். நம்ம ஏதாச்சும் அடிச்சோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு இப்போ லெவலப் ஆகும். இந்த பிளாக் ஃப்ரூட் வச்சு ஃபைனல் ஷாட் கொடுக்கணும் ஓகேவா. ஃபைனல் ஷாட் வந்து பிளாக் ஃப்ரூட் தான் நல்லாயிருக்கும்.
குயிக் டேக்கிள் கொடுத்துருவோமா ஏதாச்சும் கொடுப்போவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 5 போயிடுச்சு பார்த்தீங்களா ஃப்ளேம் வந்து இது பேர் ஃப்ளேமாங்க இது பேர் ஃப்ளேம் இது பேர் ஓகே அது பேர் என்ன ஃப்ளேம் இந்த பிளாக்ஸ் வந்து ஃப்ளேம்னு போட்டிருக்காங்க ஸோ ஓகே ஃப்ளேம் கொடுத்துருக்காங்களா இப்போ வந்து நம்ம அடிச்சிட்டு இருக்கேன் நான் அந்த ப்ரூட் இருக்கேன் ஏதாச்சும் அடிச்சுன்னா நமக்கு லெவலில் போவோம் இப்போ 11 போயிடுச்சு லெவல் 7 லெவல் போயிட்டே இருக்குது ஸோ அடிப்போம் அட்ரா போட்டு சாத்தம் ஐயோ நான் அதுக்குள்ளே ஃபைனல் ஸ்டார்ட் பண்ண கொடுக்கணும் ஸோ அடி தெரிக்க விட்டான் முதல் லேன்னு சொல்லிட்டு அவன் போட்டு அடிச்சு ஓகே கைஸ் லெவல் 8 போயிடுச்சா இப்போ லெவல் டே போகணும் போட்டு லெவலில் பண்ணணும் ஸோ மேலே காட்டும் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ வேணும் அந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டே இருக்கணும் அடிச்சு நம்ம கிடைக்கும் கைஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா லெவல் 10 போயாச்சு இப்போ ஸோ நமக்கு இன்னும் 2 அடிச்சோன்னா அதுக்குள்ள கொஸ்து முடிஞ்சிடும் ஸோ அடிப்போம்னு அடிச்சுட்டே இருக்கேன் ஐயோ போச்சே சரி இதுக்காச்சும் லெவல் பண்ணுவோம் ஓகே லெவல் சொல் போயிடுச்சு கட்லாஸ்க்கும் ஓகே இப்போ ஒன்று அடிச்சுட்டு இவ்வளோ காசு ஃபைனல் கொடுக்க ட்ரை பண்ணுவோமா ஐயோ நம்மளை முடிச்சுட்டானே ஸோ சேட் ஓகே அவனை அடிப்போமா ஃபஸ்ட்டு இதை வச்சு போடுவோம் ஃபஸ்ட்டு எடுத்து இவனை போட்டு அப்புறமா ஏதாச்சும் அடிச்சுக்கோங்க அடிப்போம் கையில் ஓகேவா அடிச்சுட்டு திரும்பி ரெண்டு பண்ணி அடிப்போங்க ஓகேவா இப்போ போடதான் கொஸ்து முடிச்சு 3000 வந்துருச்சு வேற மாதிரி நொறுக்கி விட்டாச்சு கொஸ்து முடிச்சு தான் ஒன்று அடிப்போமா நான் இருங்க ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்து செட்டு ஹோம் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பண்ணிக்குவோம் திரும்பி ஐயோ இதுக்கு பண்ணிட்டு இருக்கேன் வாங்க இப்போ வந்து திரும்பி பைரேட் கொடுத்துட்டு லெவல் 40 வந்துடும் ஓகே லெவல் 40 வந்துருச்சு நான் வந்துட்டேன் லெவல் 40 பத்துமா போட ப்ரூட்டை அடிக்க போகிறோம் இப்போ ப்ரூட்ஸு கண்ட்ரி ப்ரூட்ஸ் என் பேர் இது அயன் பேஸோட கேட்குறாங்க 25,000 கேட்குறாங்க நம்ம 24,329 ரூபா இருக்குது உங்களுக்கு காசு வேணும் ஆனால் அவங்க அடிப்போம் ப்ரூட்ஸை போட்டு கண்ட்ரி ப்ரூட்ஸ் வாங்கடா கண்ட்ரி ப்ரூட்ஸ் ஆர்டரா போட்டு சாத்து வச்சுக்கீங்களா இல்லைனா ஒரு அவங்களாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது நம்ம அடிச்சா சாப்பிட போகிறாங்க அவ்வளோதான் ஓகே அப்புறம் வந்து வீடியோ அவ்வளோதான் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் அப்படின்னு நல்லாயிருக்கும் ஓகேவா அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல்லாக பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பாய் பார்த்தா இல்லை அவங்களுக்கும் ரொம்ப நன்றி பட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பாய் ஃப்ரம் டிஜ் பாய் டாட்டா